மதுரை வில்லாபுரம் 1997 ஏப்ரல் 23. தான் சார்ந்த பகுதி மக்களுடைய குடிநீர் குழாய் மற்றும் பாதாள சாக்கடை தேவைக்கான கோரிக்கையை கவுன்சிலர் அப்படிங்கிற முறையில மாமன்றத்துல வச்சு அது கிட்டத்தட்ட நிறைவேற்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அம்மையார் லீலாவதி வில்லாபுர வீதிகள்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார். எதுக்காக? இந்த கோரிக்கை மட்டும் நிறைவேறினா தங்களால பணம் சம்பாதிக்க முடியாதேன்னு நினைச்ச லாரி மூலமா தண்ணி சப்ளை பண்ற திமுகவினர் 6 பேரால கொலை பண்ணப்படுறார். லீலாவதி அம்மையார் தொழில் காரணமா கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு. இந்த கொலை முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே நடத்தப்பட்டது அப்படின்னு நிரூபிக்க நடந்ததுதான் அடுத்தடுத்த சம்பவங்கள். கொலை செஞ்சவங்களுக்கு என்னமோ ஆயுள் தண்டனை எல்லாம் கிடைக்கதான் செஞ்சது. ஆனா 2008 அன்றைய முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்சிஸ்டுகள் கேட்ட வழக்கறிஞரை அரசு வக்கீலா நியமிச்சு எங்க கட்சிக்காரங்களுக்கே தண்டனை வாங்கி கொடுக்க காரணமா இருந்துட்டோம். இப்போ அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களை எல்லாம் விடுதலை பண்றோம்னு சொன்னாரு. எல்லாரும் கொதிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த முடிவுல இருந்து அவர் மாறவே இல்லை. இவரை விடுதலை பண்ணா மேலும் பல அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வெளியே வந்த அடுத்த வருஷமே 2 கொலை வழக்குல மறுபடியும் கைதானாரு கொலைகாரங்கள்ல ஒருத்தரான SR மருது. இந்த மருது யாருன்னு பார்த்தோம்னா அழகிரியோடைய நெருங்கிய ஆதரவாளரான SR கோபியோட அண்ணன். இந்த கொலை குற்றவாளிக்கு அடைமொழி வேற நல்ல மருதுவான். சிறைக்குள்ள இருந்த போது முந்திக்கிட்டு வந்து அறிக்கை விட்டு அவங்கள விடுதலை செஞ்ச திமுக அரசாங்கம் இந்த கைதுக்கு என்ன பதில் சொல்லி இருந்தாலும் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நன்னடத்தை விதிகள்னு தானே வெளியிட்டீங்க. அவர் வெளியே வந்து கொலை பண்றாருன்னா நம்ம சார்ந்த திமுக கட்சி நமக்கு ஆதரவா இருக்குன்ற நம்பிக்கையில தானே. மக்களுக்காகவே போராடி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கவே போராடின ஒருத்தங்களை திமுகவே கொலை செஞ்சது மூலமா பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு நாங்க சொன்னதுக்காக நீங்க அதிகாரத்துக்கு வந்து கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படித்தான் நடு ரோட்ல வெட்டி கொல்லுவோன்னு திமுக விட்ட அரைக்கூவலாதான் என்னைக்குமே இந்த சம்பவம் சரித்திரத்துல இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, லீலாவதி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது சடலத்தை முதல்ல போய் பார்த்த சிலர்ல நானும் ஒருத்தன். லீலாவதி அம்மா கொல்லப்பட்ட அந்த இடத்துல அடுத்த 2-3 மாசத்துக்கு பெண்கள் எல்லாம் நீர் ஊத்தி பூக்கள் தூவி அஞ்சலி செலுத்தினதை இப்ப நினைச்சாலும் மனசு நெகிழுதுன்னு கட்டுரையெல்லாம் எழுதின மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மதுரை வேட்பாளர் சு வெங்கடேசன் கொலை செய்த திமுக கூடவே கூட்டு சேர்ந்து அங்க போட்டிடுறாரே. லீலாவதி அம்மாவுடைய ஆத்மா இவங்களை மன்னிக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன?